வணக்கம். BESC 131 தொகுதி 3இல் அலகு 9 மற்றும் அலகு 10 பார்க்க உள்ளோம். அலகு 9 கல்வியும் சமூகமும். கல்வியும் சமூகமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது. சமூகம் முன்னேற்றம் கல்வியின் தரத்தை பொறுத்தது. அதாவது ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தில் கல்வியின் தரம் அதிகமாக இருக்க வேண்டும். கல்வியின் தரம் நன்றாக இருந்தால் சமூக முன்னேற்றம் ஏற்படும். கல்வியை சமுதாயத்தின் துணை அமைப்பு என்று கூறலாம். சப் சிஸ்டம் என்று கூறுகிறார்கள். தற்பொழுது சமூக அமைப்பு என்றால் என்ன என்று பார்ப்போம். மனிதன் கூட்டு வாழ்க்கையை விரும்புபவன். தனியா இருக்க பயப்படுவான். மனிதன் கூட்டு வாழ்க்கையை விரும்புபவன். பிறருடன் சேர்ந்து குழு உறுப்பினராக வாழும் இயல்பினை பெற்றுள்ள காரணத்தால் மனிதனை சமூகவியல்புடைய விலங்கு என்கின்றோம். அதாவது சோசியல் அனிமல். மனிதனை சோசியல் அனிமல்னு சொல்றோம். ஏன்னா தனியா இருந்து வாழ முடியாது. யாரோடையாவது சேர்ந்து வாழும்போது அவன் பலமானவனாக நினைக்கின்றான். தன்னை பலம் பொருந்தியவனாக நினைக்கின்றான். சமூகத்தோடு இருக்கும் போது எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் அவனிடத்திலே எழுகிறது. ஒவ்வொரு மனிதனும் வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு கல்வியே துணை புரிகிறது. எது அவனுக்கு அது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு கல்விதான் மிக துணை புரிகிறது. கல்வி அமைப்பானது நுணுக்கமான செயல்முறைகள் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் கல்வியானது அதன் உறுப்பினர்களுக்கு சமூக மாற்றம் நிலையாக நடைபெற உதவுகிறது. அந்த மாற்றம் நடந்தது அதோட முடிஞ்சது அப்படின்னு இல்லாம அது பெர்மனண்டா இருக்கிறதுக்காக இந்த கல்வி அமைப்பு செயல்படுகிறது. கல்வி சமுதாயத்தின் துணை அமைப்பு என்று கூறலாம். ஏற்கனவே இதே கருத்தை தான் சொல்லிட்டே இருப்பாங்க. இதற்கென வரையறுக்கப்பட்ட அமைப்பு மற்றும் பங்கு உண்டு. ஒரு கல்வி என்ன கோலை நோக்கி செல்லணும், என்ன ரோல் செய்யணும் அப்படிங்கிற பங்கெல்லாம் இதுக்கு உண்டு. இதற்கென வரையறுக்கப்பட்ட அமைப்பு மற்றும் பங்கு உண்டு. இது மற்றொரு சமுதாயத்தை பாதிக்கக்கூடியது. கல்வி சரி இல்லாட்டினா அந்த சமுதாயம் பாதிப்படையக்கூடியதாகத்தான் இருக்கும். கல்வி அமைப்பானது சமூகத்தை தாங்கி நிற்கிறது. ஒரு தூண் சொல்லலாம், பில்லர்ன்னு சொல்லலாம். ஒரு சொசைட்டியை தாங்கி நிற்கக்கூடிய பில்லரா எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கல்விதான் இருக்குது. எந்த ஒரு சமுதாயமும் பொருளாதாரம், அரசியல் அமைப்பு, சமுதாய அடுக்கு, கலாச்சாரம், உறவினர்கள் மற்றும் சமூக ஒன்றிணைதல் ஆகியவற்றில் கல்வியோடு நெருக்கமான தொடர்பு உடையது. ஒரு இதுல மட்டும் இல்ல, கலாச்சாரத்துல இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்துல இருக்கலாம், அல்லது அரசியல் அமைப்பு, எதை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு கல்வியோடு நெருக்கமான தொடர்பு உடையது. எந்த சமுதாயத்துக்கும் கல்வியோடு நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. கல்வியானது அறிவு வளர்ச்சிக்கும் அறிவை கடத்துதலுக்கும் ஒரு முகவராக செயல்படுகிறது. அதாவது ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. கல்விதான் ஒரு ஏஜென்ட்டா செயல்படுது. அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிவு போறதுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிவை கடத்துறதுக்கும் ஒரு ஏஜென்ட்டாக உள்ளது. மேலும் கல்வியானது மற்ற சமுதாயத்தில் ஒரு நேர்மறை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பாசிட்டிவ் சேஞ்சஸ் உருவாக்கணும்னா அதுக்கு கல்வி அறிவு மிக மிக முக்கியம். வாலர் என்ன கூறுகிறார் என்று பார்த்தோமேயானால், பல்வேறு பணியாளர்கள் வேலை செய்து கல்வி நோக்கங்களை அடைவதற்கான தங்களது பங்களிப்பை கொடுக்கின்றனர். ஒருத்தர் 2 பேர் மட்டும் வேலை செய்யறது கிடையாது. நிறைய பேர் வேலை செய்து அந்த எஜுகேஷனல் கோல்ஸ் என்ன, எஜுகேஷனல் எய்ம்ஸ் என்ன, அதை அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் தங்களோட பங்களிப்பை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாரு. கல்வியின் மூலம் சமூக இடைவினை நடைபெறுகிறது. கலந்துரையாடல் ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக கூட அந்த கல்வி செயல்படுகிறது. அதே மாதிரி சமூகம் தங்களுக்குள்ளேயே கலந்துரையாடலுக்கு இந்த கல்வி பயன்படுகிறது. கல்வியால் சமூக உறவு உறுதி பெறுகிறது. சமூக உறவு உறுதி பெறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மேலும் தன்னுடைமை என்னும் உணர்வை தருகிறது. தனக்கென்ற கலாச்சாரம், பாரம்பரியம்,
மற்றும் தனக்கென்ற வழிமுறைகள் உள்ளது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு, ஒரு பாரம்பரியம் உண்டு, அவர்களுக்கென்ற வழிமுறைகள் உண்டு. கிராமிய கலாச்சாரத்தை கடத்துதலில் கல்வியின் உதவி அளப்பரியது. கிராமத்துல பொதுவா வாய்வழியிலே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்துருவாங்க. அதை கொண்டு செலுத்துவதற்கு ஏற்ற ஏஜென்ட் எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த கல்வியானதுதான் கிராம கலாச்சாரத்தை அடுத்த நகரத்தை நோக்கியோ அடுத்த சமுதாயத்தை நோக்கியோ கடத்துவதற்கு மிகப்பெரிய உதவி புரிந்துள்ளது. கல்வி ஓர் துணை அமைப்பு, எஜுகேஷன் அஸ் அ சப் சிஸ்டம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க, அதனுடைய பண்புகள் என்ன என்பதை நம்ம இப்ப பார்ப்போம். சமூக தனித்துவத்தை கட்டமைப்பதில் கல்வியானது சக்தி வாய்ந்த மற்றும் வலுவான முகமையாக செயல்படுகின்றது. ஒரு சமூகத்துக்கு தனித்துவம் வேணும், எங்க சமுதாயம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுக்கு இதற்கு முக்கிய பண்பு உண்டு. பல்வேறு சமுதாய நிறுவனங்களின் இயக்கத்தாலும் செயல்பாடுகளாலும் கல்வி அமைப்பு மலர்ந்தது. எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி உருவாகுச்சு அப்படின்னா, இந்த சமுதாயம் தான் பல இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க, பல ஆக்டிவிட்டிஸ கொடுக்கறாங்க. ஆக பல்வேறு சமுதாய நிறுவனங்களின் இயக்கத்தாலும் செயல்பாடுகளாலும் கல்வி அமைப்பு மலர்ந்தது. கல்வி அமைப்பானது சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்வை கொடுப்பது கல்வி. பள்ளிகள், கல்லூரிகள் மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு வாய்ப்புகளை நல்கி விரும்பத்தக்க நடத்தையான விழுமியங்களை கொடுக்கின்றது. பள்ளி கல்லூரிகளினோட நோக்கமே நல்ல மதிப்புமிக்க கல்விகளை கொடுக்கணும், நல்ல மனிதனாக உருவாக்கணும். சோ இந்த இதை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் செயல்படுகிறது. அங்க அந்த வகையான கல்விதான் கொடுக்கிறோம். விரும்பத்தக்க வழியில் சமுதாயத்தை கொண்டு செல்ல உதவுகிறது. அந்த சமுதாயம் தான் விரும்பக்கூடிய வழியில், அதாவது நல்ல வழியில் கொண்டு செலுத்தணும்னா அதுக்கு கல்வி மிக மிக அவசியம். சமூகத்தில் பயனுள்ள மனிதனாக விளங்க விழுமியங்கள், அறிவு ஆகியவற்றை தருகிறது. கல்வி முன்னேற்றத்தின் செயல்பாடு எவ்வாறு என்று பார்த்தோமேனால், மனிதனின் குணாதிசயங்களில் மிருகத்தன்மையும் ஒளிந்துள்ளது. கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவாங்க. ஆக மனிதனோட குணாதிசயங்கள்ல மிருகத்தன்மை இருக்கு. அதை கல்வியே மாற்றவும் உருவாக்கவும் செய்கின்றது. அப்ப நம்மள்ட்ட உள்ள விலங்குகளுடைய தன்மையை மாற்ற எது நமக்கு உதவி புரிகிறதுன்னு பார்த்தோம்னா கல்விதான். மனிதன் தனது அனுபவங்களை கல்வியின் மூலம் பாதுகாத்து மேலும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் உதவுகிறது. மனிதனுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ அப்படியே அதை பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கொண்டு போய் செலுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றதும் எதுனா கல்விதான். கிடைத்த அனுபவத்தை மேலும் மெருகேற்றி தனது அனுபவத்தையும் எண்ணத்தையும் அதிகரிக்கிறது. அவனோட திங்கிங் ப்ராசஸ், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவனோட அனுபவத்தையும் எண்ணத்தையும் அதிகரிக்க செய்கிறது கல்விதான். கல்வியானது தொடர்ச்சியான மாற்றங்களை பல்வேறு பழக்கங்கள் மற்றும் சிந்தனையில் ஏற்படுத்துகிறது. கண்டினியூஸ் சேஞ்சஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நம்மளோட சிந்தனையாக இருக்கட்டும், நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதில் கல்விக்கு முக்கிய பங்கு உண்டு. மேலும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய உதவுகிறது. நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம நல்லா படிச்சோம்னா, நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்ல பண்புகள் நம்ம கிட்ட வரும், சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். அப்ப நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காவே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். மாற்றமே முன்னேற்றம், சேஞ்ச் இஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம் இல்லாட்டினா எந்த முன்னேற்றமும் இருக்காது. நாம அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்லேட்ல எழுதிட்டு இருந்தோம், அப்புறம் கரும்புல பயன்படுத்தினாங்க, இப்போ ஒயிட் போர்டை பயன்படுத்துறோம். அப்ப ஒரு மாற்றம் இருந்தா தான் அடுத்த ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். கல்வியே ஒரு மூலம், கோர்னு சொல்றாங்க. எல்லா டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு கோர் அப்படின்னு பார்த்தோம்னா, மூலம்னு பார்த்தோம்னா கல்விதான். அதன் செயல்பாடுகள் மக்கள் முன்னேற்றத்தை தருகிறது.
அதனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எதுக்கு இருக்குது, நம்ம மக்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தான், மெச்சுரேஷனுக்கு தான் அந்த கல்வி வந்து செயலை தருகிறது. கல்வி இல்லைன்னா அவன் மக்களோட முன்னேற்றம் இருக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கல்வி என்பது வாழ்வின் செயல்முறைகளே. அது தொடர்ச்சியான மறு உருவாக்க அனுபவங்களால் ஆனது. அதாவது கண்டினியூஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ்னு சொல்லுவாங்க. கல்விங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய செயல்முறைகள். அதை அப்படியே நம்ம மாத்திட்டே வரும்போது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நமக்கு உருவாகும். நம்மளுடைய அனுபவத்தில் இருந்து புதிய அனுபவத்தை நாம் பெற முடியும். அது தனி மனிதனின் திறன் வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்றோம்னா அதுக்கு கல்வி கண்டிப்பா தேவை. அதன் மூலம் மனிதன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி தனது ஆற்றல்களை முழுமை பெற செய்கிறான் என ஜான் டூயி கூறுகிறார். கல்வி என்பது முன்னேற்றத்தை குறிக்கிறது. கல்வினாவே என்ன அப்படின்னு சொன்னா டெவலப்மெண்ட் இருக்கணும், ஒரு மெச்சுரேஷன் இருக்கணும். இதத்தான் வந்து கல்வின்னு சொல்றாங்க. மனிதன் குழந்தை முதல் முதிர்வு வரை பல்வேறு வகையில் உடல், சமூக மற்றும் ஆன்மீக சூழ்நிலையை தனக்கேற்ப தகவமைத்துக் கொள்கிறான். அந்த சூழ்நிலை ஆன்மீக சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது சமூக சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது உடல் சார்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம். அவன் என்ன செய்கிறான் என்றால் அதை தனக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொள்ள அந்த கல்வி உதவுகிறது. கல்வி என்பது சமூக முன்னேற்றம். அது எப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். இதை ஏற்கனவே சொன்னதான், மனிதன் ஒரு சமூக விலங்கு. இன்று சமூக முன்னேற்றம் என்பதை பார்ப்போம். பொது கல்வி மூலம் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட மொழி, வாழ்வியல் முறை, பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தை பயிற்சி, இது மூலம்தான் அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா முன்னேற்றம் கிடைக்கின்றது. பொது கல்வியை வழங்கும் போது அவன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கிறான். நாம் பேசக்கூடிய மொழியில் இருந்து நம்ம வட்டார வழக்குல பேசும்போது என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட மொழி கூட நம்முடைய சமுதாய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய பழக்க வழக்கம், பேச்சு மொழியை நம்ம என்ன செய்யறோம், அதற்கு தகுந்தாப்புள் மாற்றிக்கொள்கிறோம் அல்லவா? அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். சமூகத்தில் ஒத்து போவது, நன்மை தீமைக்கு ஏற்ப செயல்படுவது, தலைமை பண்பை வளர்ப்பது, அதன் மூலம் சமூக தீமைகளை ஒழிப்பது எல்லாம் கல்வியினால் கிடைக்கிறது. கல்வியோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு சமூகத்தோட நம்ம ஒத்து போகணும். நம்ம எந்த சமூகத்துல இருக்கோமோ அதற்கும் நமக்கும் ஒரு விலக்கல் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒத்து போகணும். அதே மாதிரி நன்மை தீமை, எது நன்மை எது தீமை என்ன அறிந்து அதற்கேற்க செயல்படணும். அது மட்டுமல்ல, நமக்கு தலைமை பன்மை அது வளர்த்து கொடுக்கிறது. அதன் மூலம் சமூக தீமைகளை நாம் ஒழிக்க முயற்சிக்கின்றோம். இது எல்லாம் எதனால கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வினாலதான் கிடைக்கின்றது. அன்பு, கருணை மற்றும் ஒற்றுமை எல்லாம் சமூக உறவுகளை ஏற்படுத்தவும், சமுதாய மாற்றம் ஏற்படுத்தவும், குறிப்பிட்ட முன்னேற்றம் அடையவும் உதவுகிறது. அப்ப இந்த கல்வி மூலம் தான் நமக்கு என்ன கிடைக்குது, அன்பு கிடைக்குது, கருணை மற்றும் ஒற்றுமை, இந்த பண்புகள் எல்லாம் வருது. இந்த பண்புகள் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நமக்கு என்ன வரும், சமூகத்துல ஒரு நல் இணக்கம் வரும். அப்ப நல் இணக்கம் இருந்தாலே சமுதாய மாற்றம் வரும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. நாம இந்த குழந்தைகளிடையே இந்த அன்பு, ஒழுக்கம், இந்த பண்புகளை எல்லாம் வளர்க்கும் போது சமுதாய முன்னேற்றத்தை உருவாக்கும். இதற்கு பள்ளிகளில் குழு முறையில் வேலை கொடுக்க வேண்டும், குரூப் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஏன் குரூப் ஆக்டிவிட்டிங்க இங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குழு முறையில் வேலை செய்யும் பொழுது தலைமை பண்பு வரும், பல்வேறு பிரிவினருடைய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம், மேலும் விட்டு கொடுத்தல் வரும், தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வரும், இதெல்லாம் வரும். அப்ப இந்த நல்ல பண்புகள் வருங்கிறதுக்காக தான் இந்த குழு முறையில் வேலை கொடுக்க வேண்டும். அப்ப சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமை நிலவும், ஒற்றுமை நிலவக்கூடிய பண்புகளை இந்த கல்வி வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் மொழி மற்றும் சமூக நடத்தைகளை பள்ளிகளில் இருந்தே கற்கின்றனர். எங்க கற்றுக்கிறாங்க, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எங்க வரும் அப்படின்னா கண்டிப்பா அது பள்ளிகள்ல தான் வரும். சமூக நடத்தை அது எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னோம்னா பள்ளிகள்ல தான். சமூகத்துடன் ஒத்து போக கருணை மற்றும் ஒற்றுமை பண்புகளை வளர்க்கின்றனர்.
இது பல்வேறு குழுக்களை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு சமூக முன்னேற்றம் உண்மையாக நடைபெற உதவுகிறது. அடுத்ததாக நாம பார்க்கிறது என்னன்னா, கல்வி என்பது மனித முன்னேற்றம் என்பது எஜுகேஷன் அஸ் அ ஹியூமன் டெவலப்மெண்ட்ங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்க போறோம். மனிதன் விலங்கின் இயல்புடையவன். கல்வியே மனிதனை சமூக விலங்காக மாற்றுகிறது. திருப்பி திருப்பி இதைதான் சொல்லிட்டே வருவாங்க. மதிப்புகள், சமூக நியமங்கள், சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகள், சேர்ந்து வாழ்தல், ஒற்றுமை முதலியவற்றை குடும்பம் மற்றும் சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றன. மனிதன் எங்கிருந்து இந்த பண்புகள் எல்லாம் கற்றுக்கொள்கிறானா? ஒண்ணு குடும்பமா இருக்கணும், இல்லைன்னா சமூகமா இருக்கும். அதுல இருந்துதான் குடும்பத்துல என்ன வேல்யூஸ் எல்லாம் நம்ம டீச் பண்றோமோ அதை அந்த குழந்தை கத்துக்கிறோம். அந்த சமூகத்தில் அந்த குழந்தை எவ்வாறு பார்க்கப்படுகிறதோ, அந்த சமூகத்தில் இருந்து என்ன நல்ல பண்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்கிறதோ அதையெல்லாம் இந்த கல்வி மூலம் அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர். இப்ப குடும்பம் குழந்தை வளர்ப்பதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வளர்த்த பின்பு சமூகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது புதிய அனுபவங்களை பெறுகிறது. மேலும் அது தான் சமூகத்தின் ஒரு அங்கம் என்று நினைக்கிறது. நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு எப்ப நினைக்குது குழந்தை அப்படின்னா, சமூகத்தோட தொடர்பு படும்போது, சமூக விழாக்களில் பங்கெடுக்கும் போது, சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் போதெல்லாம் என்ன நினைக்குது அப்படின்னா, நம்மளும் இந்த சமூகத்தோட ஒரு அங்கம் என்று நினைக்கிறது. பழங்காலத்தில் பள்ளி இல்லை என்றாலும் பல்வேறு வழிகளில் கல்வியை பெற்றனர். அம்மாட்ட இருந்தோ, அப்பாட்ட இருந்தோ, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்தோ, சமுதாயத்திடம் இருந்தோ அவங்க என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு வகையில அவங்க கல்வியை பெற்றனர். அதன் பிறகுதான் பள்ளி கல்வி அறிமுகமானது. அங்கு ஒப்பார் குழுவுடன் பேசுவது மூலம், பாடங்களை படிப்பது மூலமும் பல திறன்களை பெற்று சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ கற்றுக்கொண்டனர். ஒப்பார் குழு அப்படிங்கிறது பியர் குரூப்னு சொல்றோம். அந்த குழுவோட சேர்ந்து வேலை செய்யறாங்க, ஒரே மாதிரி படிக்கிறாங்க. ஒருத்தனோட ஒரு திறனை மற்றவன் பார்க்கிறான், அந்த திறனை தானும் வளர்த்து கொண்டால் என்ன என்ற எண்ணமெல்லாம் எழுகிறது. சோ இதை பெற்றுத்தான் அவர்கள் சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ கற்றுக்கொண்டனர். கல்வி ஒரு குழந்தையை பண்புமிக்க குடிமகனாக வாழவும், சமுதாயத்தில் பொறுப்புமிக்க குடிமகனாக மாற வழி செய்கிறது. ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்கணும். ஒரு குழந்தை சமூகத்துல விட்டோம்னா அது தனக்குரிய கடமை என்ன, தான் சமூகத்திற்கு என்ன பங்காற்ற வேண்டும் என்றதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக சமுதாயத்தில் பொறுப்புமிக்க குடிமகனாக மாற வழி செய்கிறது. அது ஆசிரியர், மருத்துவர், சட்ட நிபுணர், சுய வேலை போன்ற வேலைகளை செய்ய கற்றுத்தருகிறது. எந்த வேலையா இருக்கலாம், எனி ஜாப், என்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், அல்லது அது என்னவாக விரும்பணும்னு நினைக்கிறதோ அதை எல்லாத்தையும் இது கல்வி கற்றுத்தருகிறது. எனவே எல்லா வகையான சமுதாய முன்னேற்றத்திற்கும் கல்வி ஒரு கருவியாக செயல்படுகிறது. எஜுகேஷன் as a tool for the development of human being. கல்வி ஒரு கலாச்சார முன்னேற்றம், அதாவது எஜுகேஷன் as a cultural development என்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு சமுதாயத்தின் கலாச்சாரம் அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. கல்வியும் கலாச்சாரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. கல்வி எங்கெல்லாம் நன்றாக இருக்கிறதோ அங்கே கலாச்சாரமும் நன்றாக இருக்கும். அப்ப இது இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. கல்வி சமுதாயத்தின் கலாச்சாரத்தை செயல்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. அது எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்காங்க, அந்த கலாச்சாரத்தை எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது, அதற்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் எது கொடுக்கிறதுன்னா கல்விதான் கொடுக்கிறது. மேலும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் முன்னேற்றவும் கடத்தவும் உதவுகிறது. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கும் இந்த கல்விதான் மிக மிக முக்கியமாக செயல்படுகிறது. ஒரு குழந்தைக்கு கல்வியை வழங்கும் போது பல்வேறு வகையான கலை, உடை, மொழி, உணவு, நாட்டியம் போன்றவற்றை கற்றுக் கொடுக்கின்றோம். கல்வி கொடுக்கும் போது அது பல்வேறு வகையான கலைகளை கற்றுக்கிறது. பல்வேறு வகையான உடைகளை பற்றிய அறிவு அந்த குழந்தைக்கு வருது.
அதே மாதிரி பல்வேறு உணவு முதல்ல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு சாப்பாடு அப்படின்னு ரைஸ்ன்னு இருந்தது. இப்ப குழந்தை என்ன செய்யுது, ஃப்ரைட் ரைஸ். அப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்தில இருந்தும் ஒவ்வொரு சமுதாயத்தில இருந்தும் உணவை கூட அந்த குழந்தை என்ன செய்யுது, பல்வேறு வகையான உணவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதையும் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். குழந்தை சமுதாயத்தின் கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறது. செவிவழி பெறப்பட்ட செய்திகளை பதிவு பண்ணியும் எழுதியும் வைத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் கல்வி உதவுகிறது. எனவே கலாச்சாரத்தை பாதுகாக்கும் கருவியாக கல்வி உள்ளது. சமூக மாற்றம் மற்றும் அதன் கருத்து என்னவென்று பார்த்தோமேனால், உலகமே மாற்றத்திற்கு உட்பட்டது. நம்ம நாடு மட்டும் இல்ல, நம்ம இனம் மட்டும் கிடையாது. இந்த வேர்ல்டே சேஞ்சஸ். எப்ப பார்த்தாலும் மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இயற்கையின் உள்ளார்ந்த சட்டமாகவும் வாழ்க்கையின் சட்டமாக மாற்றம் உள்ளது. வாழ்க்கையில அடிக்கடி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது இயற்கை விதின்னு சொல்றாரு. இயற்கை வாழ்விற்கும் மாற்றத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கல்வி சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவதில் ஒரு இடைப்பட்ட மாறிலியாக செயல்படுகிறது. இன்டர்வீன் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. கல்வி என்பது இளைஞர்களை சமூக வியல்பினாக்குதல் என்று பொருளாகும் என்று ஜேம்ஸ் வால்டன் குறிப்பிடுகிறார். சமூகத்தில் முதியவர்கள் வருங்கால சந்ததியினரை தங்களின் கருத்தியலுக்கு ஏற்ப வடிவமைத்து கொடுப்பது கல்வி. ஃபியூச்சர் ஜெனரேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப உள்ளவங்க பிளான் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதையும் கல்வின்னு தான் சொல்றோம். கல்விதான். கல்வி என்பது ஒரு சந்ததியிலிருந்து மற்றொரு சந்ததிக்கு சமுதாயத்தின் பாரம்பரியத்தை மரபு உரிமையை கடத்தும் செயல்முறை என்று சாமுவேல் குறிப்பிடுகிறார். மாறுதல், சீரமைத்தல் அல்லது எந்த சூழ்நிலையிலும் வேறுபடுதலே மாற்றம். மாற்றம்னா நமக்கு பொருள் என்னங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு புதிதாக மாறலாம், அல்லது பழைய பொருள்கள் அல்லது பழைய கொள்கைகள்ல இருந்து எதையாவது சீரமைக்கலாம், திருத்தலாம், அல்லது புதியதாக எதையாவது ஒண்ண உருவாக்கலாம். எந்த சொல்லின் வேறுபடுதலாக இருக்கலாம், யூனிக்கா இருக்கலாம். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாற்றம். சமூக மாற்றம் என்பது சமூக உறவு முறைகளில் ஏற்படும் மாற்றம். சமூக உறவு என்பது சமுதாய செயல்முறைகள், சமூக இடைவினை, சமூக நிறுவனங்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் சமூக உறவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இவற்றின் அமைப்பு மற்றும் வேலையில் ஏற்படும் மாற்றமே சமூக மாற்றம் என்று குறிப்பிடுகின்றோம். சமூக மாற்றத்தை எவ்வாறெல்லாம் வரையறை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமையானால், சமூக மாற்றம் என்பது சமூக செயல்பாடுகள், சமூக அமைப்பு, சமூகத்தில் ஏற்படும் வேறுபாடுகள் அல்லது சீரமைப்பு என ஜோன்ஸ் குறிப்பிடுகிறார். உதாரணம், சமூகத்தின் அளவு, அதன் கூட்டமைப்பு அல்லது அதன் பகுதிகள் அல்லது நிறுவனத்தின் வகைகளில் ஏற்படும் மாற்றமாக இருக்கலாம் என மோரிஸ் ஜின்பர்க் குறிப்பிடுகிறார். ஒத்துக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறைகளில் இருந்து வேறுபடுவது. எதனால் இந்த மாற்றம் நிகழ்கிறது? புவியியல் காரணிகளாலா, கலாச்சார காரணிகளாலா, மக்களாலா, கருத்தியல் காரணிகளாலா? எதன் மூலம் இந்த மாற்றம் ஏற்படுகிறது? இதெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் சமூக மாற்றம். அதன் மூலம் அந்தந்த குழுக்கள்ல ஊடுருவி, அதாவது புவியியல் காரணிகளாலோ, கலாச்சார காரணிகளாலோ, கருவிகளாலோ, மக்களாலோ, கருத்தியலாலோ ஏதோ ஒரு மாற்றம் அந்த குழுக்களில் ஊடுருவி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதையே நாம் சமுதாய மாற்றம் என்கின்றோம். சமுதாய நிறுவனங்களின் அமைப்பு மற்றும் பணிகளில் ஏற்படும் மாற்றம் என கிங்ஸ்லி டேவிஸ் குறிப்பிடுகின்றார். சமுதாய வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், சமூக பரிணாமம், சமூக புரட்சி, சமூக மாற்றம் எல்லாம் ஏற்படுகின்றது. சமூக மாற்றம் என்பது ஏற்கனவே உள்ள அமைப்பிலிருந்து மாற்றம் பெறுவது, மேலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவின் பெருக்கத்தோடு புதிய கண்டுபிடிப்புகளை அளிப்பது. சமூக மாற்றத்தின் இயல்பு என்னவென்று பார்த்தோம் என்றால், சமூக மாற்றம் உலகளாவியது. நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இது உலகளாவியது. உலகத்தில் எல்லா சமூகத்திலும் நடைபெறும். எந்த சமூகமும் இதிலிருந்து தப்ப முடியாது. மாற்றத்தின் வேகம் மாறுபடும். அதாவது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் மெதுவாக ஏற்பட்டால் இன்னொரு சமூகத்தில் அது வேகமாக மாறுபடும், வேகமாக நடைபெறும்.
ஆக அந்த வேகம் மட்டும்தான் மாறுபடுமே தவிர மாற்றம் என்பது நிலையானது. சமூக மாற்றம் தொடர்ச்சியானது. ஒவ்வொரு நொடியிலும் எப்பொழுதும் மாறப்படுது. ஒரு நொடி பொழுது ஒவ்வொரு நொடியிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது, அல்லது எந்த பொழுதிலும் மாறக்கூடியதாக இருக்கிறது, மீளக்கூடியதாக இருக்கிறது. பழைய விதிகள் புதிய கருத்து மற்றும் செயல்முறைகளோடு மாற்றம் பெறுவதையும் சமூக மாற்றம் சொல்லுவாங்க. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். பழைய விதிகளை ஒரு புதிய கருத்தோட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சில சேஞ்சஸ கொண்டு வரதையும் சமூக மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இதற்கான என்ன விதிகள்னு பார்த்தோம்னா, மாற்றம் நேச்சுரல், மாற்றம் இயல்பானது, இயற்கையானது, தவிர்க்க முடியாதது, மாறாதது. இயற்கையிலேயே நாம் மாற்றத்தை விரும்புகிறோம். ஒரே மாதிரி வேலை செய்ய நம்ம விரும்பவே மாட்டோம். ஒரே மாதிரி ஃபுட்டை சாப்பிடணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். உணவு முறைகள்லயே நம்ம அந்த மாதிரி மாற்றத்தை விரும்பும் போது அது இயல்பானதுன்னு சொல்றாங்க. நம்ம உளவியல் காரணிகளும் மாற்றத்தை தான் அதிகமாக விரும்புகிறது. மேலும் நம் தேவை மாற்றடையும் போது சமூக மாற்றமும் தேவையாகிறது. சமூக மாற்றம் காலத்தோடு தொடர்புடையது. சமூக மாற்றத்தை கண்டறிவது கடினம். நவீனமயமாதல், நகரமயமாதல், தொழில் மயமாதல் எல்லாம் குடும்பம், சமூகம், திருமணத்தில் மாற்றம் தருகிறது. மேலும் நமது கருத்து, விருப்பம், விழுமியங்கள் எதிர்காலத்தில் என்ன என்பது தெரியாது. ஆக அதற்கு தகுந்தாற்போல் நாம் என்ன செய்கிறோம்? மாறிக்கொண்டேதான் இருக்கின்றோம். சமூக மாற்றம் ஒரே மாதிரியானது அல்ல. வேகம் நிலையானதல்ல. ஒரு சமூகத்தில் வேகமாகவும் ஒரு சமூகத்தில் மந்தமாகவும் நடைபெறும். அதாவது இந்த சமூக மாற்றம் நகரத்திற்கும் கிராமத்திற்கும் வேறுபடும். சமூக மாற்றத்தை பாதிக்கும் காரணிகள் என்னென்று பார்த்தோம்னால், உளவியல் காரணிகள். மனித இயல்பு புதியதை விரும்பும், புதிய அனுபவங்களை பெற வேண்டும் என்று விரும்பும். மேலும் மதிப்பு மற்றும் நம்பிக்கைகள், கருத்தியல் காரணிகள், கலாச்சாரம், போர்னாலுமே அவங்களோட ஸ்டேட்டஸ் மாறும். எக்கனாமிக்கெல்லாம் ஒரு சிக்கல் ஏற்படும் போது அதிலிருந்து எவ்வாறு தன்னை மேம்படுத்துவது போன்ற காரணிகளால அங்க ஒரு மாற்றம் நிகழும். புதிய சிந்தனை மற்றும் கருத்துக்களால் சமூக மாற்றம் ஏற்படும். பெரும்பாலும் பவர்ல உள்ளவங்க, ஹையர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, உயர் வகுப்பினர், அவர்கள் கூறும் கூற்றை என்ன செய்வாங்க? அந்த சமூகத்துல ஏற்றுக்கொள்வார்கள். அதன் மூலமும் என்ன செய்யலாம்? இந்த சமூக மாற்றத்தின் காரணிகள் பாதிக்கப்படலாம், சமூக மாற்றம் பாதிக்கப்படலாம். மேலும் மக்கள் தொகை காரணிகள், கல்வியும் ஒரு காரணியாக செயல்படுகிறது. கல்வி மற்றும் சமூக மாற்றம் என்று பார்த்தோமேனால், சமூக மாற்றம் கல்வியின்றி நடைபெறாது. அதுபோல சமூகம் இல்லாமல் கல்வியும் இல்லை. இரண்டும் நெருங்கிய தொடர்புடையது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று சொல்லலாம். சமூக மாற்றமும் கல்வியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என கூறலாம். வளமையான சமூக வளர்ச்சி என்பது சரியான திட்டமிடலை பொறுத்தது. நல்ல வெல் பிளான் பண்ணணும். அப்பதான் அந்த சமூகம் சரியான வளர்ச்சியை அடையும். அது சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் அரசியலாக இருக்கலாம். எந்த இதா இருக்கலாம், கல்ச்சரா இருக்கலாம், எக்கனாமிக்கா இருக்கலாம், அல்லது பாலிடிக்ஸா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, சரியான திட்டமிடல் இருந்தால்தான் அந்த சமூகத்தில் வளர்ச்சி என்பது நடைபெறும். மேலும் சமூகத்தின் தேவை மற்றும் அவாவை பொறுத்து மொத்தத்தில் மக்கள் முழுமையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சமூக மாற்றம் அடைய வேணும்னா அந்த சமூகத்துக்கு என்ன தேவை, அவங்களோட லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒட்டுமொத்த மக்களின் வளர்ச்சியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சமூக மாற்றத்தில் ஆசிரியர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பார்ப்போம். சமூக மாற்றத்திற்கு ஆசிரியர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆசிரியர் இல்லாத சமூக மாற்றம் வெறும் கற்பனையே. சமூக தேவை, இயல்பு மற்றும் சமூக மாற்றத்திற்கான வழிகளை ஆசிரியரே தீர்மானிக்கிறார். ஆசிரியரே சமூக மாற்றத்தின் முகவரி. நாட்டின் நலனுக்கு ஆசிரியர் ஒரு மறைவான காரணமாக உள்ளார். மேலும் அவர் ஒரு முன்மாதிரியாகவும் சிறந்த கருத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் செயல்படுகிறார். மேலும் அவர் ஒரு வழிகாட்டியாகவும் சக்தியாகவும் பயிற்றுனராகவும் செயல்படுகின்றார். ஆசிரியர் சமூக நிறைவு, சுயசார்பு உடையவராகவும் இந்த சமூகத்தை மாற்றுகிறார். கல்வி மற்றும் சமூக நகர்வு, சோசியல் மூவ் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம். சமூக நகர்வு என்பது சமூக மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஒரு ஆகும்.
இது மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ நடைபெறும். இது இடம் விட்டு இடம் நகர்தலை குறிப்பதென்று, மாறாக ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு உயர்த்தி செல்லுதலை குறிக்கிறது. சமூக அமைப்பில் சிறிது மாற்றம் நிகழும் போது சமூக நகர்வு நிகழ்கிறது. இதை எவ்வாறு வரையறுக்கிறார்கள் என்றால், தனி மனிதன் ஓர் நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறி மற்றொரு சமூகத்துடன் இணைதல் எனலாம். சோரகின் அவ்வாறு குறிப்பிடுகிறார். ஒரு சமூக குழுவிலிருந்து மற்றொரு சமூக குழுவிற்கு மாறுதல் என்று வில்லியம் ஜிசில் ஹென்ரிக்கும், நவீன சமூகத்தில் ஒரு மனிதன் மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ தற்பொழுது உள்ள நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறுதல், அதாவது தலைவனாகவோ பணியாளனாகவோ அல்லது வேறு ஏதாவதாகவோ இருக்கலாம். அதாவது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டஸ் மாறுறதுதான் இங்க சோசியல் மூவ் என்று குறிப்பிடுகிறார்கள். இது வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் என்று கூறுவார்கள். கிடைமட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிடைமட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமூகத்திலிருந்து மற்றொரு சமூகத்திற்கு மாறுகிறோம். அது தனியால் மாற்றமாக இருக்கலாம். அவரோட நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது ஒரு பொசிஷன்ல இருந்து அதே ஈக்குவலான இன்னொரு பொசிஷனுக்கு போறது. எடுத்துக்கிட்ட ஒரு சமூக பணியாளராக இருக்கிறாரு, அவர் மேற்பார்வையாளர் வேலைக்கு போறாருன்னா இதுல எந்த விதமான இதுக்கும் கிடையாது. ஈக்குவலா தான் இருக்கு அந்த ஸ்டேட்டஸ். ஸோ இந்த வகையில் ஒரு மாற்றம் நடக்கலாம். அல்லது வெர்டிகலா இருக்கலாம். அது இறங்குமுகமாக இருக்கலாம் அல்லது ஏறுமுகமாக இருக்கலாம். இறங்குமுகம் என்று பார்க்கும்போது கீழ் நோக்கி நகர்தல். அதாவது உயர் பதவி வகித்த ஒரு செல்வந்தர் ஏழ்மையை நோக்கி நகர்கிறாரு. அதே சமயத்தில் ஏறுமுகம் என்று பார்க்கும்போது மனிதன் மேல் நோக்கி செல்லுதல். எடுத்துக்காட்டாக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் உயர்நிலை பள்ளி ஆசிரியராக மாறுதல். இங்க என்ன கீழ இருந்து அவர் மேல நோக்கி செல்றாரு. ஆக இந்த நகர்வை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் என்று குறிப்பிடுகிறார்கள். சமூக நகர்தலின் பரிமாணங்கள் என்று பார்க்கும்போது தொழில் தர வரிசை இதை வச்சுதான் இருக்கிறாங்க. இது ஒரு அடிப்படை தர வரிசை. தொழில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது அப்படின்னு லெக்செட்டர் மற்றும் பீட்டர் கூறுறாங்க. கண்டிப்பா நம்ம தொழில வச்சுதான் அந்த ஸ்டேட்டஸ் பிடிக்கிறோம். அவங்க ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க, இவங்க லோயர் பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால சமூக நகர்தலோட பரிமாணங்கள்ல தொழில் தரவரிசை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சமூக வகுப்பு என்று பிரிப்பதுமே ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு மாற முடியும். உயர் வகுப்பினர் அதாவது நம்ம வேலையில வேணா ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம அடைஞ்சிடும், ஒரு ஹையர் பொசிஷன் அடைவோம். ஆனா ஒரு சமுதாய வகுப்பினரோட இன்னொரு சமுதாய வகுப்பினர் கலப்பது என்பது, அவர்களுடன் தொடர்பு வைப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே இருக்கிறது. உயர் வகுப்பினர் தாழ்ந்த வகுப்பினரோட தொடர்பு வைப்பது இல்லை. நகர்தல் தரவரிசை எதை பொறுத்தது அப்படின்னா பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது, வருவாயை பொறுத்தது, செலவீனம் மற்றும் வாழ்வின் தரம். அவங்க எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அதை வைத்துதான் அந்த நகர்தலோட தரவரிசை அமைகிறது. மேலும் அதிகார வரிசையும் ஒரு காரணியாக உள்ளது. சமூகத்தில் அவர்களின் அதிகாரத்தை பொறுத்தது சக்தி வாய்ந்த தலைவர் என்ன செய்ய முடியும் என்றால் பல வெகுமதிகளை பெற முடியும். கல்வியில் இதன் பங்கு என்னவென்று பார்த்தோம்னா, கல்வி சமூக நகர்தலை ஊக்குவிக்கிறது. கற்றவருக்கு அங்கீகாரம், பதவி, பெருமையெல்லாம் சமூகத்தில் இருந்து கிடைக்கிறது. கல்வி திறனை தருகிறது, உயர் பதவியை தருகிறது. சமூகத்தில் தன்னுடைய நிலையை தனி மனிதன் உயர்த்திக் கொள்ள கல்வி வழிவகுக்கிறது. அர்ப்பணித்தல். ஏழை மாணவன் உயர்வி கல்வி கற்றால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஸ்டேட்டஸ் உயரும். ஆக தன்னுடைய தற்போதைய வாழ்வை அர்ப்பணித்தல், இக்கால வாழ்க்கைக்காக பல வகைகளில் பல அர்ப்பணிப்புகளை செய்து கல்வியை கற்கிறான். அதனால் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய நிலையில் இருந்து மேல் நோக்கி நகர்கிறான். இதனுடைய மெரிட்ஸ், நன்மை என்ன என்று பார்த்தோம்னா முழுமையான முன்னேற்றம் கிடைக்கிறது. வருவாயை உயர்த்தி தரமான வாழ்க்கை வாழ உதவுகிறது. சமூக தரத்தை உயர்த்தி பெருமையுடன் வாழ வழிவகுக்கிறது. சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இட்டுச் செல்கிறது. சமூக முன்னேற்றம் அடைகிறது. உயர்ந்த பதவி மற்றும் நல்ல மனிதனாக மாற்றுகிறது. சமூகத்தில் உயர்நிலை அடைய உதவுகிறது. இதில் இரண்டு டெர்மினாலஜி இப்ப நம்ம பார்க்கலாம். வளர்ப்பு மற்றும் வளர்ப்பு என்றுதான் தமிழில் கூறுகிறது. அகல்ச்சுரேஷன் அண்ட் என்கல்ச்சுரேஷன். சமூகத்தின் விழுமியங்களை உள்வாங்கி பொதிந்து வாழ சமூக வளர்ப்பு முக்கியமானது.
அகல்ச்சுரேஷன் என்றால் என்னவென்று பார்த்தோம்னா, இரு சமூகம் இணையும் போது கலாச்சார மாற்றம் நிகழ்கிறது. நம்பிக்கை, பழக்கம், பாரம்பரியம், உடை மற்றும் உணவு போன்றவற்றில் மாற்றம் ஏற்படுகிறது. இதை தெளிவாக இரு சமூகத்திலும் காண முடியும். குழு வளர்ப்பு முறையை நாம் காண முடியும். உளவியல் மாற்றம், தினசரி வேலை, உடை, நம்பிக்கை எல்லாவற்றிலும் இரு குழுக்களுக்கிடையே மாற்றம் நடைபெறும். என்கல்ச்சுரேஷன் என்று பார்க்கும்போது, உலகத்தில் பிறந்த ஒருவன் இந்த சமூகத்தில் உலகத்தில் வாழ்வதற்கான தேவையான சமூக மதிப்புகளை கற்று சமூக வியல்பினர் ஆகிறார். இந்த உலகத்துக்கு எது தேவை, இந்த சமுதாயத்துல வாழணும்னா எதையெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்றது என்கல்ச்சுரேஷன். கலாச்சாரம் என்பது சமூக மதிப்புகள், வரைமுறைகள், கலை, நம்பிக்கை, பாரம்பரியம், உணவு, உடை மற்றும் பல கூறுகளை உள்ளடக்கியது. ஒரு மனிதன் இந்த சமூகம் எதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறதோ அதை ஏற்று வாழ வேண்டும், இல்லையெனில் அவன் விளக்கப்படுகிறான். இந்த என்கல்ச்சுரேஷனுக்கு அகல்ச்சுரேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ரெண்டோட இதுமே சமூக இயல்பினம் தான். ஆனா இந்த என்கல்ச்சுரேஷன்ல தானே தேர்ந்தெடுத்து உயிர் வாழ்வதற்கு எந்தெல்லாம் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறதோ அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அகல்ச்சுரேஷன்ல இரண்டு சமூகத்தில் இருந்து தேவையானவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டு, சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்திடமிருந்து சில கல்ச்சரை பெற்றுக்கொள்ளுதல். பள்ளி ஒரு சமுதாய அமைப்பு என்று பார்த்தோம்னா, பள்ளி என்பது சமுதாயத்தின் ஒரு அங்கம். பள்ளியில் ஒப்பார் குழு மற்றும் குழு இடைவினைகள், செயல்பாடுகள் முதலியன நடைபெறுகிறது. குழந்தையானது முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நுழைகிறது. பள்ளியில் பல்வேறு வழிகளில் குழந்தை கற்றுக்கொள்கிறது. ஒரு குழு குடிமகனாக வாழ வழிகாட்டுகிறது. கூட்டுறவு கற்றல், ஒருவரிடமிருந்து மற்றொருவர் கற்றல் மூலம் குழந்தை சமூக மனப்பான்மையை வளர்த்துக் கொள்கிறது. சமுதாயத்தை போலவே பள்ளியும் சில தரம், கொள்கைகள், விதிகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தையும் பள்ளி கொண்டுள்ளது. இங்கு ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சேர்ந்து பொதுவான குறிக்கோள்களை அடைய பாடுபடுகின்றனர். அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது அளவு 10, கல்வி மற்றும் சமூகமயமாக்கல். ஒப்பார் குழு சமூகமயமாக்கலில் பள்ளி, சமூகம், ஊடகம் மற்றும் குடும்பம் எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை இந்த அளவில் காண்போம். அதாவது சமூகமயமாக்கலில் ஒப்பார் குழுவின் பங்களிப்பு, பள்ளியின் பங்களிப்பு, சமூகத்தின் பங்களிப்பு, ஊடகத்தின் பங்களிப்பு, குடும்பத்தின் பங்களிப்பு எவ்வாறு உள்ளது என்பதை இந்த அளவில் காண்கிறோம். சமூகம் என்பது பல நிறுவனங்களின் பொறுப்பு. முதன்மை சமூக நிறுவனங்கள் பொருளாதார, அரசியல், குடும்பம், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மதம் இவற்றை எவ்வாறு ஒழுங்குபடுத்துகிறது என்பதை இந்த அளவில் காண உள்ளோம். கல்வியானது சிக்கலான சமூக அமைப்பில் தன்னை சமூக இயல்பினராக மாற்ற உதவுகிறது. குழந்தை வயதான காலத்தில் வாழ்வதற்கு உதவி புரிகிறது. குழந்தையின் அப்பா, அம்மா, ஆசிரியர், குடிமகன் மற்றும் கடைநிலை ஊழியர் போன்றவர்களின் பங்கினை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை கூறுகிறது. பொதுவாக ஒரு குழந்தை பல்வகையான பங்கினை மல்டிபிள் ரோல்ஸ் செய்ய வேண்டியதாக உள்ளது. அதற்கு கல்வி பெரிதும் உதவுகிறது. இது வழக்கத்திற்கு மாறான கல்வியின் மூலமோ அல்லது முறைசாரா கல்வி மூலமோ பெறப்படுகிறது. சமூகம் பள்ளிகளை உருவாக்கி தன்னுடைய உறுப்பினர்களுக்கு கல்வியை வழங்குகிறது. ஒவ்வொரு சொசைட்டியும் என்ன செய்யணும் அப்படின்னா, தனக்குரிய மக்களுக்கு ஒரு நிறுவனத்தை வழங்கி அது சார்ந்த கல்வியை கொடுக்கும். குழந்தைகள் பண்பு, பழக்க வழக்கங்கள், தோழமை, நடத்தை கூறுதல் மற்றும் பல செயல்முறைகளை கற்றுக் கொடுக்கிறது. நாம் பயன்படுத்தும் மொழி கூட சமூகத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமூகமயமாக்கல் என்பது புதிய அறிவு, மனப்பான்மை, விழுமியங்களை கொண்டு சமூகத்தில் நல்ல குடிமகனாக இருப்பது. அததான் சமூகமயமாக்கல். அவங்க புதிய அறிவோடு இருக்கணும், நல்ல மனப்பான்மையோட இருக்கணும், நல்ல வேல்யூஸோட இருந்து நல்ல ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும் சொல்லுவாங்க. தனிநபர் சமூக சூழ்நிலையில் மதிப்புமிக்க நபராக உருவாதலே சமூகமயமாக்கல். தனியா இருக்கும் போது நல்லா இருந்துட்டு சமூகத்துல போய் சமூக
சமூகத்திற்கு ஒன்றாத செயல்களை செய்யப்படுது. அப்ப தனிநபர் சமூக சூழ்நிலையில் மதிப்புமிக்க நபராக உருவாவதே என்ன சொல்றாங்க, சமூகமயமாக்கல். பிறப்பில் குழந்தைக்கு சமூகத்தை பற்றி தெரியாது. குழந்தை வளர வளர சமூகத்தில் நன்று எது தீது எது என கற்றுக்கொள்கிறது. சமூக இயல்பினாதல், விழிப்புணர்வுடன் செயல்படுதல், பல திறன்களை பெற்று தான் பிறந்த சமூகத்தில் அறிவாளியாக மாறுதல். சமூக மயம் இல்லாமல் தனி நபர் மனிதனாக மாற முடியாது. சமூகமயமாதலில் கல்வியின் முக்கிய வேலை என்ன என்று பார்ப்போம். சமூகமயமாதலின் செயல்முறைகள் என்ன என்று பார்ப்போம். சமூகமயமாதலில் பள்ளி மற்றும் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பள்ளியானது நேர்மை, உண்மை, அடுத்தவர்களின் நல்லதில் அக்கறை காட்டுவது, மேலும் நன்று எது தீது எது என்பதை பயிற்றுவிக்கிறது. பள்ளியானது அதிக நேரத்தையும் ஆற்றலையும் சமூக ஒற்றுமை, நல்ல குடிமக்களை உருவாக்குவதில் செலவிடுகிறது. நாட்டுப்பற்றை புத்தகங்கள் வழியாகவும் நேரடியாகவும் விழாக்கள் மூலமாகவும் மறைமுகமாக ஊட்டுகிறது. சமூக ஆளுமையாக உருவாவதற்கு வழிவகுக்கிறது. வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதில் கல்வி மிக முக்கிய பங்காற்றுகிறது. சமூகமயமாக்கலில் முகமைகளின் பங்கு என்ன என்று பார்ப்போம். ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். குடும்பம், பள்ளி, சமுதாயம், ஒப்பார்குழு, அருகில் வசிப்பவர்கள், பணிபுரியும் இடம், இனம், மதம், வட்டாரம் முதலியன ஒரு குழந்தையின் சமூகமயமாதலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முதலில் குடும்பம் எவ்வாறு அதை கொடுக்கின்றது என்பதை பார்ப்போம். இத அந்த சமூகத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தை கூறுகளை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு குடும்பம் நினைச்சா அந்த குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் தான் நாம் செய்யக்கூடிய செயலை, அதாவது குழந்தை செய்யக்கூடிய செயலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தனது கடமை என்ன, பங்கு என்னவென்று, தான் சமூகத்திற்கு என்ன பங்கு ஆற்ற வேண்டும் என்று குடும்பம் கூறுகிறது. குழந்தையின் கல்வி வளர்ச்சியில் குடும்பத்தின் பங்கு முக்கியம். குடும்பமே முதல் சமுதாய சேமிப்பு. குடும்ப உறுப்பினர்களான தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அக்கா மற்றும் பலரிடம் இருந்தும் பல குணநலன்களை கற்றுக்கொள்கிறது. அதாவது அன்பு, கருணை, ஒற்றுமை, விட்டுக் கொடுத்தல் மற்றும் பல குணநலன்களை கற்றுக்கொள்கிறது. எல்லோருமே குழந்தைகளின் பண்புகளை கடத்துவதில் முக்கிய பங்கு ஆற்றுகின்றனர். ஒழுக்கம் முதன்மையான பண்புகள் மற்றும் நன்னடத்தை அல்லது மாற்றமுள்ள நடத்தையை கொடுப்பதற்கு குடும்பமே காரணமாக அமைகிறது. பெற்றோர்கள் என்று பார்த்தோம்னா நாம் நம் நடத்தையை பிரதிபலிக்கின்றோம். இந்த பெற்றோர்கள் மறுதளித்தால் குழந்தைகள் நெறிப்பிரல் நடத்தையுடைய குழந்தைகளாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சில குடும்பங்களில் குழந்தைகளை மறுதளித்தல், அதே சமயம் அதிகமான அன்பை வெளிப்படுத்துதல், இதனாலும் பல சிக்கல்கள் உருவாகும். இரண்டு காரணங்கள். ஒன்று ஓவர் அக்செப்டன்ஸ், கவர் ரிஜெக்ஷன். அதாவது வெளிப்படைய ஆதரவு தருவாங்க, மறைமுகமாக அந்த செயல்கள் அவர்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆகும்னா குழந்தைக்கு நெறிப்படல் நடத்தை ஏற்படும். அதனோட செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் குறைய காரணமாகும். குழந்தையின் தன்னம்பிக்கை குறைகிறது, நிர்வாக திறன்கள் குறைகிறது. குழந்தையானது சமூகத்தில் இருந்து விலக ஆரம்பிக்கிறது. அதே சமயம் அன்பு மற்றும் நல்ல அணுகுமுறை உள்ள குழந்தைகள் நன்னடத்தையுள்ள குழந்தைகளாக மாறுகின்றனர். கல்வியானது குடும்பத்தை பொறுத்தே அமைகிறது. அதாவது 4/1 நேரம் பள்ளியில் செலவிடணும். 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் குழந்தை பெற்றோரோட தான் உள்ளது. அவை பெற்றோர் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வரும். கல்வியும் குடும்பத்தை பொறுத்தே அமைகிறது. குழந்தைகள் தனது ஆர்வம் மற்றும் வெறுப்பை குடும்பத்தினரிடம் வெளிப்படுத்துவார்கள். நல்லவற்றை போற்றியும் தீயவற்றை தடுத்தும் வளர்த்தால் குழந்தை நேர்மறை நடத்தையுடன் வளரும். இதற்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியானதாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படும். குடும்பமே கலாச்சாரத்தை கடத்துவதில் முதன்மை பங்கு வகிக்கிறது. பாதுகாத்தல், வாசம், சமூகமயமாதல் எல்லாமே குழந்தை பருவத்திலிருந்தே கிடைக்கிறது. அடிப்படை பண்புகளான பண்பு, மனப்பான்மை, கலாச்சாரம், பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் குடும்ப நண்பர்களிடம்
உரையாடல் மூலம் கிடைக்கிறது. சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தைகளை குழந்தைகளிடம் உருவாக்குவதே அதன் கடமை. சமுதாயத்தின் சிறு கூரே குடும்பம் எனலாம். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு முறையில் குழந்தையை வளர்த்தெடுக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் உடையது. எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக். ஆனால் நல்ல பெற்றோர்கள் நல்ல குழந்தையே சமுதாயத்திற்கு வழங்குகின்றனர். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் உடையது என்று நாம் இந்த கட்டத்தில் நோக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை, பொறுத்துக் கொள்ளுதல், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தம்மை மாற்றிக் கொள்ளுதல் போன்ற பண்புகள் எல்லாம் குழந்தை வளர்ப்பிலிருந்தே வருகிறது. குடும்பமே சமுதாயத்தின் முதல் படிநிலை. பெற்றோரை வாழ்த்துதல், பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் போன்ற நற்பண்புகள் எல்லாம் குடும்பத்திலிருந்தே கிடைக்கின்றது. நம்பிக்கையின்மை, அதிகார தோரணை, சச்சரவுள்ள குடும்பத்திலிருந்து சமூக நெறிப்பிடல் நடத்துகிற குழந்தைகள் தோன்றுகின்றன. சமூக பொருளாதார பின்னணி, பெற்றோரின் பணி, அதிக கவனிப்பு, பெற்றோரின் மறுதளிப்பு, பெற்றோரின் அழுத்தம் போன்றவை நேர் மற்றும் எதிர்மறை தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது. ஒழுக்கத்தையும் குடும்பத்தில் உள்ள பெரியோரிடமிருந்தே குழந்தை கற்றுக்கொள்கிறது. அடுத்ததாக பள்ளியுடைய பங்கு என்னவென்று பார்ப்போம். சமூக வயதாதலில் பள்ளி மிக முக்கியமான முகமையாக செயல்படுகிறது. சமூக கலாச்சாரத்தை புகழ்மிக்கதாக மாற்றுவதிலும் புதிய சமுதாயத்தை கட்டமைப்பதிலும் பள்ளிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தலைமை ஆசிரியர், மாணவர், ஆசிரியர் மூவருக்கும் ஒரு கலந்துரையாடல் நல்ல விதமாக அமைய வேண்டும். இவ்வாறு அமைந்தால் நல்லதொரு சமுதாயம் உருவாகும். பள்ளி கல்வி மூலம் சமுதாய பொறுப்பை கற்றுக்கொள்கிறார். பள்ளி கல்வி ஜனநாயக சூழ்நிலையை வளர்க்கிறது. ஜனநாயக நெறியை கற்றுக் கொடுக்கிறது. மேலும் எவ்வாறு மற்றவருடன் பழகுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. பள்ளியில் கற்பிக்கப்படும் பல்வேறு பாட இணை செயல்பாடுகள், அதாவது கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மூலம் அவனுக்கு தலைமை பண்பு வளர்கிறது. சமுதாய சூழலில் இருந்துதான் ஒருவன் சமுதாய நெறிகளை கற்றுக்கொள்கின்றான். அந்த சமுதாய சூழலானது அவன் செய்யக்கூடிய சமுதாய பணி, சமுதாய குழுக்கள், சமுதாய விழாக்களில் இருந்து கருணை, ஒற்றுமை, பொறுமை, சமுதாய விழிப்புணர்வு ஆகிய பண்பு நலன்களை கற்றுக்கொள்கின்றான். ஆசிரியர் இங்கு மிக முக்கியமான முகவராக செயல்படுகின்றார். அறிவுபூர்வமான செயல்களில் ஈடுபட மாணவர்களை ஊக்குவித்தல், விரும்பத்தக்க நடத்தைகளை உருவாக்கும் பின்னூட்டத்தை வழங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கணும். எது சரி எது தவறு என்ற ஃபீட்பேக் கொடுக்கணும். தகுந்த உதாரணத்தை வழங்குதல், சமுதாயத்தை பற்றிய பல்வேறு அறிவுகளை வழங்கி சமுதாயத்தில் நன்னடத்தை உடையவராக வளர தயார் செய்தல் போன்ற பணிகள் எல்லாம் ஆசிரியரோட மிக முக்கிய பணிகளாகும். அவ்வாறாக அந்த முகவராக ஆசிரியர் செயல்படுகின்றார். முன் ஆரம்ப பள்ளியில் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல பழக்க வழக்கத்தையும் நன்னடத்தையும், சுயமாக நடத்தல், பயிற்சி, பகிர்தல். டாய்ஸ் எல்லாம் விளையாடுச்சுன்னா அது ஒண்ணுக்கு கொடுத்து பகிர்ந்தளித்தல் முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆரம்ப பள்ளியில், முன் ஆரம்ப பள்ளியில். ஆரம்ப பள்ளியில் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் பொறுப்புள்ள குடிமகனாக ஒற்றுமையாக கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மேல்நிலை பள்ளி என்று வரும்போது பள்ளி பாடம் மற்றும் இணை செயல்பாட்டில் ஒரு சாதனையை நிகழ்த்தும் இடமாக இருக்க வேண்டும். பல்வேறு திறன்களை வளர்க்க வேண்டும். சமூகவியல்பினாதலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் இந்த மேல்நிலை பள்ளி கல்வியில் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு வகுப்பு சமத்துவ குழுக்களுடன் கலந்து விளையாடும் போது பல்வேறு சந்தர்ப்பங்களை குழந்தைகளுக்கு வளர்கிறது. இங்கு குழந்தைகளிடையே எந்த விதமான இன, மத, நிற வேறுபாடு கிடையாது. அப்ப சம வயது விளையாடும் போது எந்தவித வேறுபாடும் கிடையாது. தீண்டாமை போன்ற ஆரோக்கியமற்ற சூழ்நிலை நிகழ்ந்ததை ஆசிரியர் தடுத்து முறையாக கையாள வேண்டும். பல்வேறு குடும்பத்தில் இருந்து வந்தாலும் அவர்கள் ஒரே மாதிரிதான், ஒரே பாடத்திட்டத்தை தான் படிக்கின்றனர், கலந்துரையாடுகின்றனர். மேலும் பள்ளிதான் சமுதாய பண்புகள், மனப்பான்மை, பழக்க வழக்கங்களை கற்றுத்தருகிறது. எனவே பள்ளி சமுதாயமாதலில் ஒரு முக்கிய அங்கம் என கூறலாம். சமுதாயம் மற்றும் சமுதாயமாதல் என்றால் என்னவென்று பார்ப்போம். சமுதாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட சிறிய இடத்தில் தங்களுக்கிடையே பொதுவான வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழும். ஒரு குறிப்பிட்ட ஏரியால அவங்களுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி
வாழ்வாங்க. சமுதாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பொதுவான விதிகளை பின்பற்றி வாழ்தல், மேலும் தங்களுக்கிடையே ஒத்த உணர்வுகளை உடையவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்தில் பல்வேறு வகையான உற்பத்தி, நகர்தல், சமுதாயமாதல், சமூக கட்டுப்பாடு, சமூக பங்கேற்பு மற்றும் பரஸ்பர உதவி போன்றவை நடைபெறுகிறது. சமுதாயமாதலில் சமுதாயம் ஒரு முறைசாரா முகமையாக செயல்படுகிறது. பள்ளி போலவே சமுதாயமும் குழந்தையின் நடத்தைகளை சீர் செய்கிறது. எவ்வாறெனில் சமூக தொடர்பு, குழு செயல்கள் மற்றும் குழு அமைப்பு மூலம் செய்கிறது. மொழி மற்றும் தன் வாழ்க்கை தரத்தை சமுதாயத்திடமிருந்தே குழந்தை கற்றுக்கொள்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் உண்டு. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பல்வேறு தேவை மற்றும் சிக்கல்கள் உள்ளன. தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் போது, பிரச்சனைகள் தீர்க்கப்படும் போது சமுதாயத்தின் தரம் மேம்படுகிறது. எனவே இதன் வளர்ச்சி துரிதமானது. சரியான கல்வி கொடுக்கப்படாவிடால் விடில் இதற்கு நேர் எதிர் விளைவு உண்டாகும். சமுதாய பங்கேற்பு குழந்தைகளின் சமூகவியல்பினில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சமூகம் குழந்தைகளின் சோதனை குழு. இந்த குழந்தை என்னெல்லாம் வீட்டுல கத்துக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் அங்க போய் சரியானு செய்து பார்க்கும். பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி இங்க வளர்க்கணும், அது அங்க சமூகத்துல போய் அதையே செய்து பார்க்கும். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்களா, எப்படி அந்த கூற்றை அவர்கள் அணுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கும். சமூகம் குழந்தைகளின் சோதனை கூடம். இங்கு பல்வேறு விதமான கற்றல் அனுபவங்கள் மற்றும் திறன்களை பெறுகின்றனர். சமுதாயம் பல்வேறு நிறுவனங்களை நிறுவி குழந்தைகளிடம் நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிறது. விழாக்கள், கண்காட்சி மூலம் குழந்தைகளுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை முழு மனதோடு வழங்கி ஏற்கத்தக்க நடத்தைகளை குழந்தைகள் பெற ஊக்குவிக்கின்றது. சமூக வழக்கங்களில் இருந்து பல்வேறு சமூக சேவைகள் செய்யும் மனப்பான்மையை குழந்தை பெறுகிறது. சமுதாயம் முதல் தரமான சமூக வாழ்க்கை, சமூக சேவை மற்றும் சமூக உணர்வை வழங்குகிறது. குழந்தை தனக்குரிய கடமைகள், உரிமைகள், சுதந்திரம், ஒழுக்கம் முதலியவற்றை கற்றுக்கொள்கிறது. அர்ப்பணிப்பு, சேவை, ஒற்றுமை முதலிய பண்புகளை சமுதாயம் வளர்க்கிறது. அடுத்ததாக நாம் காணும்போது ஊடகம் எவ்வாறு சமூகமயமாக்குவதற்கு உதவுகிறது. இன்று எல்லோருமே நாம் வெகுஜன ஊடகத்தின் மூலம் அதிகமாக மாற்றத்தை பெற்றுள்ளோம். அதைத்தான் நீங்க காண முடியும். இன்றைக்கு ஏறத்தாழ எல்லா சமூகத்திலும் நிறுவனங்களிலும் வேகமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு வெகுஜன ஊடகமே காரணம். இது செய்திகளை வேகமாகவும் அதிகமான மக்களுக்கும் பரப்புகிறது. ஒரு நிமிஷம் இங்க ஒரு விஷயம் சொன்னா அது ஒரே லைக்ஸ்ல பல பேருக்கு போய் சேர்ந்துருது. நம்மளுடைய ஒரு சின்ன கருத்து பல்வேறு மக்களை விரைவாக சென்றடைகிறது. அந்த ஊடகத்தை இரண்டாக பிரிக்கின்றார்கள். ஒன்று அச்சு ஊடகம், மற்றொன்று அச்சற்ற ஊடகம். புத்தகம், செய்தித்தாள் போன்றவையெல்லாம் அச்சு ஊடகத்திலும், வானொலி, தொலைக்காட்சி, படம், முகநூல், ட்விட்டர் இதெல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா அச்சற்ற ஊடகத்திற்கும் அச்சற்ற ஊடகமாகவும் இருக்கின்றனர். தொலைக்காட்சி மூலம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா எல்லா விஷயமும் ஈஸியா போய் சேர்ந்துருது. மாணவர்களே ஈஸியா போய் சேர்ந்துருக்கு. இந்த சமுதாயத்திலே ரீச் ஆயிடுது. ஆனால் இந்த பிரிண்ட் மீடியால என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, பிரிண்ட் மீடியா எல்லா சமுதாயத்திலையும் ஒருவரோடு ஒருவர் பிணைக்கின்றது. இந்த அச்சற்ற மீடியா அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பிரிண்ட் மீடியால உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, யாரு சொல்றாங்க விஷயத்த யாருக்கு எந்த தொடர்பும் நமக்கு கிடைக்காது. ஆனால் அரசியல், மொழியியல் என்ற எல்லா துறையையும் பரப்புகிறது. சமூகமயமாக்கலுக்கு இணையம் மற்றும் தொலைக்காட்சி முக்கியமான முறைமைகளாக செயல்படுகின்றன. செல்லிடைபேசி, அதாவது மொபைல் போன் சொல்றான், வலையம், வெப், இன்டர்நெட் இதெல்லாமே உலகத்தில் உள்ள மக்களோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துகிறது. எனவே குழந்தைகள் உலக சமுதாய சிந்தனை வயப்பட்டு புதிய உலகத்தை ஏற்படுத்த முனைகின்றனர். நம்ம சொல்ற கருத்துக்கெல்லாம் குழந்தைகள் கேட்கறதே கிடையாது. இது ஃபேஸ்புக் அப்படி போட்டிருக்காங்க, இந்த கருத்துக்கு முரணானதாக இருக்கிறது அப்படின்னு அந்த குழந்தைங்க பழைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புதிய சிந்தனை ஏற்பட்டு புதிய கருத்தை வழங்க முற்படுகின்றது. முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்
பல விஷயத்தை பல்வேறு வகைகளில் அந்த குழந்தைகள் பெறுகின்றனர். அதன் மூலம் அவர்கள் புதிய உலகத்தை பார்க்கின்றனர். மேலும் பல்வேறு கலாச்சாரத்தை எளிதாக கற்கின்றனர். எந்த நாட்டில் உள்ள கலாச்சாரம் எப்படி இருக்கணும் இந்த குழந்தைகள் யூடியூப் மூலமாகவோ பேஸ்புக் மூலமாகவோ மூலியமாகவோ கற்றுக்கொள்கின்றனர். இது குழந்தைகளுக்கு தங்களுக்கேற்ற நம்பிக்கைகளையும் உண்மைகளையும் உருவாக்க உதவுகிறது. மனிதனின் ஒவ்வொரு துறையிலும் இதன் தாக்கம் மற்றும் ஆதிக்கம் அதிகம் என்றே கூறலாம். நம்ம இப்ப கல்வித்துறையை எடுத்துக்கிட்டேன், இதனோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் எஜுகேஷன் இருந்து மாறி நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், ஆன்லைன் எஜுகேஷன் போகுது. எதா இருந்தாலும் குழந்தை அம்மாட்டையும் கேட்கறது இல்லை, ஆசிரியர்கிட்டையும் கேட்கறது இல்லை. அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கு, கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அப்ப கல்வித்துறையிலே இப்படி இருக்கும்போது மற்ற எல்லா துறையிலும் அதனுடைய ஆதிக்கம் அதிகம். மேலும் சமூக ஊடக நிகழ்ச்சிகள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், பள்ளி தோழர்களிடையே தொடர்பு ஏற்படுவதை உதவி புரிகிறது. ஒரு டவுட் என்ன போய் கேட்கணும்னு அந்த காலத்துல இருந்தது. இப்ப அதெல்லாம் அந்த போன் எடுக்கிற குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகள் என்ன டவுட்டோ அதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த ஊடகம் மிக அதிகமாக உதவி புரிகிறது. மின்னஞ்சல் மற்றும் இணைய சேவை மேலும் புதிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு மெயில் போடணும்னா நினைச்சோம்னா என்ன செய்யலாம், 100 பேருக்கு ஒரே நிமிஷத்துல எல்லாருக்கும் எல்லா விதமான செய்திகளையும் நாம் எளிதாக கடத்த முடிகிறது. அதுக்கு எந்த பொருளாதார செலவும் அதிகம் இல்லையா, அதனால ஈஸியா எளிதாக ஒரு விஷயத்தை கொண்டு செல்ல முடிகிறது. மக்கள் பெரும்பாலான நேரத்தை இதிலேயே செலவிடுகின்றனர். வேற நிகழ்ச்சிகள்லாம் எல்லாரும் போறது கிடையாது. முக்கால்வாசி நேரத்தை அந்த செல்லிடைபேசி அல்லது மொபைல் போன்லயே செஞ்சிருக்காங்க. தங்களுடைய நேரத்தை செலவிடுகின்றனர். வேறு நிகழ்வுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை கூட நாம் இந்த வெகுஜன ஊடகத்திற்கே பயன்படுத்துகின்றோம். இது உண்மையான குற்றம். வேற வேலை செய்ய நினைப்போம், ஆனா அதை விட்டுட்டு மொபைல் போன்லயே மூழ்கி அந்த காரியத்தையும் செய்யறது கிடையாது. இதன் ஆற்றல் அளப்பரியது எல்லோரது வாழ்க்கையிலும் ஊடுருவி உள்ளது. மேலும் எவ்வாறு செயல்படுவது, எவ்வாறு எண்ணுவது என்பதிலும் இதன் தலையீடு உண்டு. நாம என்ன செய்யணும், நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும், எல்லாத்துலயுமே என்ன தலையீடு இருக்குன்னா ஊடகத்தோட தலையீடு உண்டு. குழந்தைகள் எல்லாமே என்ன செய்யணும், அவன் அந்த கேரக்டர்ல இப்படி சொல்றான், அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரோல், அந்த ரோலை எடுத்துக்கிறது, அப்படியே இமிடேஷன் பண்ண ஆரம்பிக்குது. நமது சமூக பங்கினை மறுவரை செய்யவும் இது உதவுகின்றது. உலகத்தை அறிந்து கொள்ளவும் உண்மையை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. ரெண்டு விஷயம் நல்ல விஷயம். அதாவது உலகம் எப்படி இருக்குது, நாம் அந்த உலகத்தில் எவ்வாறு ஒட்ட ஒழுக வேண்டும் என்ற விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். அதே போல இது உண்மையா அல்லது பொய்யா என்ற கருத்தை புரிந்து கொள்ளவும் இந்த மீடியா நமக்கு உதவுகிறது. இங்கு சமூக விலகலும் நடைபெறுகிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது ஒப்பார் குழு மற்றும் சமூகமயமாக்கல். ஒப்பார் குழு எவ்வாறு சமூகமயமாக்கல் இடைவெளி புரிகிறது என்பதை நாம் பார்க்க உள்ளோம். ஒத்த வயதுடைய நண்பர்கள் குலம், அதாவது ஒரே ஏஜ் உள்ள பிள்ளைங்களை தான் பியர் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பியர் என்ற சொல்லுக்கு சமம், அதாவது ஈக்குவல் என்று பொருள். சம வயது அல்லது சம பால் உடையவராக இருக்க வேண்டும். சம பால் நீங்க பெண் குழந்தைகளாகவோ அல்லது ஆண் குழந்தைகளாகவோ இருக்கலாம். அப்ப சம பால் உடையவராக இருத்தல். வயது ஒத்த சிறு ஒப்பார் குழு உருவாகும். மேலும் 4-5 குழந்தைகள் சேர்ந்து தங்களது பெரும்பாலான நேரத்தை செலவிடுவார்கள். அங்கே பலவித பரிமாற்றம் நிகழ்கிறது. இங்கு பல்வேறு கலந்துரையாடல் நடைபெறும். மேலும் நடத்தை விதிகள் சோதிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படும். முறைசாரா குழுக்கள் தங்களுக்கிடையே உள்ள மனப்பான்மை மற்றும் நடத்தைகளை உருவாக்குவர். குமரப்பருவத்தில் ஒப்பார் குழுவின் ஒப்புதல் மிக முக்கியம். ஒப்பார் குழுவோட ஒப்புதல் 3 வயதிலிருந்தே ஆரம்பமாகிறது.
எந்த தடையும் இன்றி தங்களுக்கிடையே உரையாடி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். பெற்றோரிடமிருந்து விலகி நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்றனர். விளையாடும் போது எவ்வாறு அதிகாரம் செலுத்துகின்றனர், சமரசம் செய்கின்றனர், தலைமை பண்பு, ஒற்றுமை போன்ற பண்புகளை வெளிப்படுத்துவர். ஒப்பார் குழுவிடம் இருந்து மதிப்புகள், திறன்கள், நம்பிக்கைகள், மனப்பான்மை முதலியவற்றை கற்றுக்கொள்கின்றனர். மற்றும் பல்வேறு காரணிகள் இந்த சமூக மயமாக்கலுக்கு காரணமாக உள்ளன. விளையாட்டு, குழந்தை வளர்ப்பு, அன்பு மற்றும் கருணை, மேற்பார்வை, ஒற்றுமை, அறிவுரை, மதம், சமூக வகை, அண்டை வீட்டினர் எல்லாம் இந்த சமூக மயமாக்கலுக்கு துணை புரிகின்றனர் என்பதை இந்த அழகில் கண்டோம். நன்றி.